வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் வந்துருச்சுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. வாங்க பார்க்கலாம். 71 ஆண்டுகளுக்கு பிறகு மிக ஒரு முக்கியமான அதிசயமானது இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த அதிசயம்தான் ரொம்ப மிகப்பெரிய அதிசயம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டுடைய கடைசி இறுதி சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை 12 ராசிக்காரங்களுக்குமே உருவாயிருக்கு. அதில் சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சிம்மமில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப எச்சரிக்கையாக இருந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற அதிசயத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி கரெக்டாக அன்னைக்கு ஆடியுடைய 27ஆம் நாள் புதன்கிழமை ஆடி அமாவாசைங்கிற ஒரு சிறப்பான நாள் வருது. அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஜோதிட ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் அன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த சூரிய கிரகணத்தினால 12 ராசிக்காரங்களுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த சூரிய கிரகணம் நடைபெறுவது இந்தியாவில் தெரியாது என்றாலும் சூதகாலம் இந்தியாவில் செல்லுபடியாகும். அதே சமயம் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் முக்கியமானதாக பெறப்படுகிறது. அதன்படி பார்க்கும்போது இந்த கிரகணத்துடைய தாக்கம் 12 ராசிக்காரங்களுக்குமே இருக்கும். குறிப்பாக சில ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தில் சவாலான நேரமாக இருக்கும். அன்றாட வேலைகள் கூட செய்ய முடியாமல் அதிக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். திட்டங்களில் தடைகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப எச்சரிக்கையாக இருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்ன எச்சரிக்கைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான எச்சரிக்கையை அதிரடியாக உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கு பொதுவாக இந்த கிரகணத்தின் போது என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக என்ன நடக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியில் பிறந்த நேயர்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இந்த கிரகணத்தினால வரலாம் என்பது பாசிட்டிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்கள் உடல்நலம் இருக்குல்ல, அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா, அதனால் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. மெயினாக நீதிமன்ற வழக்குகள்லாம் இருந்தால் அதில் தீர்வு காண நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கா. நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. கடுமையாக உழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது எதுவுமே நடக்க வாய்ப்பு குறைவு. அதோடு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப நல்லது. செலவுகள் மட்டும் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செலவுகள் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தை கொடுக்கும். குடும்பத்தில் கூட தகராறுகள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு புதிய வேலையை தொடங்கிறதுக்கு முன்பு நெருக்கமானவர்களோடு ஆலோசிப்பது நல்லது. இது நான் பண்ணலான் இருக்கேன், இது எனக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறத நெருக்கமானவர்களோடு ஆலோசிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. நிதி விஷயங்கள்லாம் நிதானமான முடிவுகளை எடுங்க. நிதி விஷயங்களில் நிதானமான முடிவுகள் எடுக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. இல்லைனா உங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரிய கிரகணத்தினால இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டும் உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல இந்த சூரிய கிரகணத்தின் போது கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ராசியில் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு, லாபஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி அமைந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்களே குறிப்பிடப்படுது. சரி, இப்போ கிரகணத்தால் கிரகநிலை பார்த்துட்டிங்க, இப்போ பலன்கள் பார்க்கலாமா வாங்க. ஆக்சுவலி இந்த கிரகணத்தினால எல்லா வகையிலையுமே உங்கள் ராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டாகும். அதோடு அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்வத்துக்கேற்ப நீங்கள் உதவுவதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நோய்கள் மட்டும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்புறம் எதிர்பாலினத்திற்கு செலவு செய்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கோபம் வந்து அதிகமாக வேண்டாம். அதில் சில்லறை சண்டைகள் ஏற்படும். கோபத்தை குறைத்துக்குங்க. அப்போ தான் பணவரவு கூடும், காரிய அனுகூலமும் உண்டாகும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த 2 விஷயம் உங்களுக்கு நன்மை தரும். அப்புறம் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை எல்லாமே உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது மாற வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கூட விற்பனை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புத்திசாலித்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவது முடியும். அதுவும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது இருக்குது. பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை கூட அடைவீங்க. பெண்களுக்கு மெயினாக உங்களுக்கு உதவிகள் கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையில் இருக்கிறவங்க மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். ஸோ இந்த மாதிரிலாம் செயல்பட இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். ஸோ கிரகண பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. என்ன சிம்ம ராசிக்காரங்களே, உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத கிளியராக சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து தயவு செய்து நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உடனே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் பார்க்குறேன்.